ஹாய், இன்றைக்கி இண்டெக்ஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா பிஇ டேட்டா இருக்குது. ஆனால் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த மூமெண்ட்டுமே இல்லை. லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்தே மார்க்கெட் வந்து கன்சாலிடேட்டடாக தான் இருக்குது. மேபி எக்ஸ்பைரினால கூட அப்படி இருக்கலாம். நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேயான இன்றைக்கி கூட மார்க்கெட் வந்து ரொம்பவே கன்சாலிடேட்டடாக தான் இருக்குது. நிஃப்டி வந்து 50 to 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரைடேலேருந்தே அப்படி தான் இருக்குது. சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். 30 மினிட்ஸ் கேண்டலில் செட் பண்ணிக்கிறேன். 30 மினிட்ஸ் கேண்டலில் வச்சு பார்க்கும்போது பாருங்கள், லாஸ்ட்டு 4-5 டேஸாகவே எவ்வளோ ஒரு கன்சால்டேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நிஃப்டி வந்து 24,500 பிரேக் ஆகுது அப்படின்னா பியரிஷாக தான் இருக்கும். ஆனால் அதுவே 24,650க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா புல்லிஷாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டியில் கன்சால்டேஷன் மார்க்கெட் தான். இதுதான் இன்றைக்கான இண்டெக்ஸ் ஆப்ஷனோட அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கில் என்னென்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்கு, டார்கெட் ஹிட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எஸ் பேங்க், ஐடியா, இந்த 2 டேட்டா இருக்குது, நம்ம செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பிஇஎல் வித் 325 பிஇ 310 பிஇன்னு 2 டேட்டா அப்டேட் ஆகிருக்கு. அப்போ பிஇஎல்லில் 325 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, 310 செகண்ட் டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 313 ஓப்பன் ஆகிருக்கு. லோ ப்ரைஸ் வந்து 312 வரைக்கும் போயிருக்கு. பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல் இருக்குது, வேண்டாம். பிஹெச்இஎல் வித் 250 பிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ பிஹெச்இஎல்லில் 250 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 254 ஓப்பன் ஆகிருக்கு. லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 245 வரைக்கும் போயிருக்கு. நம்மளோட டார்கெட் வந்து 250 தான், ஆனால் லோ ப்ரைஸ் வந்து 245 வரைக்குமே போயிருக்கு. அப்படியானா எக்ஸாக்டாக நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்றைக்கி வந்து 9 to 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். ஒன்ஸ் 250 ஹிட் ஆனதுக்கப்புறமா இன்னும் 245 வரைக்கும் டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்படியானா பிஹெச்இஎல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டார்கெட் வந்து எக்ஸாக்டாக ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அலுமினியம் இருக்குது. நேஷ்னல் அலுமினியம் வித் 220 பிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போது நேஷ்னல் அலுமினியமில் 220 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 251 ஓப்பன் ஆகிருக்கு. லோ ப்ரைஸ் 229 வரைக்குமே போயிருக்கு. அப்படியான நேஷ்னல் அலுமினியமில் கிளியரான பியரிஷ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சார்ட்டில் பாருங்கள், சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா 230 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 250லேருந்து 230 ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸுங்கிறது நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஒரே நாளில் 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல ப்ராஃபிட். வேறு ஏதாவது டேட்டா இருக்குதான்னு பார்த்தா 220 பிஇ, 210 பிஇ, 225 பிஇ, 205 பிஇ வரைக்குமே பியரிஷாக தான் இருக்கும் இந்த நேஷ்னல் அலுமினியம் ஸ்டாக் வந்து. ஏன்னா நமக்கு டேட்டா வந்து 205 வரைக்குமே இருக்குது. நேஷ்னல் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் கிளியரான பியரிஷ் மூமெண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெட் இருக்குது. வேதாந்தா லிமிடெட் வித் 530 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 518 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் வந்து 523 வரைக்கும் போயிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையே வேதாந்தா லிமிடெட்க்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம், டார்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கான டேட்டெல்லாம் படி பார்த்தீங்கன்னா 530 சிஇ தான் டார்கெட்டாக இருக்குது. ப்ரீவியஸாக நீங்கள் வீடியோ செக் பண்ணி பார்த்துருந்தாலும் இல்லை டேட்டா பார்த்துருந்தாலும் நீங்கள் ரொம்ப லோ லெவல்லையே பை பண்ணியிருந்துருக்கலாம் 530 டார்கெட்டுக்கு. நெக்ஸ்ட் என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ இருக்குது. விப்ரோ வித் 315 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. அப்போ விப்ரோவில் 315 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 308 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் வந்து 313 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 314.20 ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. 315 நமக்கு டார்கெட்டு, 314 வரைக்கும் ஹை ப்ரைஸ் ஃப்யூச்சரில் போயிருக்கு. 313 ஹிட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஒன்ஸ் இதுக்கப்புறமா டேட்டா இதே அப்பியர் ஆகுது அப்படின்னா அகெயின் 315க்கு இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் இருக்கும். அப்படி ஏன்னா விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது. டார்கெட் இன்னும் ஹிட் ஆகலை எக்ஸாக்டாக. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கோல் இண்டியா வித் 410 பிஇன்னு ஒரே ஒரு டேட்டா இருக்குது. அப்போ கோல் இண்டியாவில் 410 தான் டார்கெட்டு, பியரிஷ் மூவ்மெண்ட் தான். ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 416 ஓப்பன் ஆகிருக்கு. லோ ப்ரைஸ் வந்து 409 வரைக்கும் போயிருக்கு. அப்படியான எக்ஸாக்டாக நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. 410 தான் நமக்கு டார்கெட் இருந்துச்சு, ஆனால் லோ ப்ரைஸ் 409 வரைக்கும் போயிருக்கு. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் வித் கன்சால்டேஷன் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை கன்சால்டேஷனாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி இருக்குது. என்டிபிசி வித் 350 பிஇன்னு ஒரே ஒரு டேட்டா
மாத்திரை இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ என்டிபிசியில் 350 தான் டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 368 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் 354 வரைக்கும் போயிருக்கு. சாரி, 367லேருந்து 354 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா நம்மளோட டார்கெட்டுக்கு வந்து ஒன்லி 4 பாயிண்ட்ஸ் தான் இன்னும் பெண்டிங். ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 13 பாயிண்ட்ஸ் இதில் ப்ராஃபிட்டாக கேதர் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் நமக்கு டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. வேறு என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ இருக்குது. ஹிண்டால்கோ வித் 670 பின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ஹிண்டால்கோவில் 670 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 677 ஓப்பன் ஆகிருக்கு. லோ ப்ரைஸ் வந்து 661 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நமக்கு டார்கெட் வந்து 670 தான் இருந்துச்சு. நீங்கள் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்றைக்கி 14 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். ஓப்பன் ஆனதை பாருங்கள், கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனாலுமே எக்ஸாக்டாக டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. எக்ஸாக்ட் டார்கெட்டுன்னு சொல்கிறத விட டார்கெட்லேருந்து இன்னும் 7 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கும். ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா என்ன டேட்டா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். டேட்டா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.